இதானா? நான் தான் உண்மையை சொல்ல விடுங்கடா. விட்றா. சும்மாறா, நீ ஃபீல் பண்ணாத. டேய் கார்த்தி, அங்க ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்கு. யாருன்னு போய் பார்த்துட்டு வாங்க. யாராவது வந்துட்டாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். போ. சரி டேய், நான் போய் பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் உளராம இரு. என்ன சரியா? வாயத்தோட முதல்ல. டேய் நான் தான்டா ஆக்சிடென்ட். என்னது? சும்மாறா. நீ போ நீ போ நீ போ. சரி. டேய் சாமி, எப்பா நல்லவனே, தயவு செஞ்சதுக்கு அப்புறம் யார்கிட்டயும் போய் இந்த மாதிரி உளறிட்டு இருக்காதடா. பேசாம போய் படு. காலையில இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நானே பயந்துட்டு இருக்கேன். அத்தை என்ன பிளான் பண்ணிருக்கு, தண்டபாணி என்ன பிரச்சனை பண்ண போறான்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல நீயே உன் கல்யாணத்துக்கு வில்லன் ஆயிடுவ போல. முதல்ல கிளம்பு. என்னால முடியல மாறா. கண்மணி குடும்பம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. என்ன ரொம்ப நம்புறாங்க. டேய் நான் எப்படி அவங்க கிட்ட பொய்யா இருப்பேன்? டேய், நீ நடந்து முடிஞ்சதை பத்தியே பேசிட்டு இருக்க. அதை யாராலையும் மாத்த முடியாது. இனிமே அந்த குடும்பத்துக்கு நீ உண்மையாரு, அது போதும். உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். இங்க பாரு ராகவா, சில நேரம் உண்மை நல்லதா இருக்காதுடா. ஆனா அன்புக்காக சொல்ற போய் நல்லது. அத புரிஞ்சுக்கோ. நீ யாரையும் ஏமாத்தல, நீ அவங்களுக்கு நல்லதுதான் பண்ற. அப்போ நான் கண்மணியை ஏமாத்தலையா? இல்லடா, இல்லவே இல்ல. போ, போய் படுத்து தூங்கு போ. லேட் ஆயிடுச்சு, காலைல ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல. போ. அப்போ நான் கண்மணியை ஏமாத்தல. இல்லடா, எஞ்சி போய் தொலைடா. பாத்து போ. நான் ஏமாத்தல. இல்ல, நான் இன்னொரு ரவுண்டு போட்டுக்கிட்டா? ஐயோ எப்பா சாமி, போதும்டா. ஆல்ரெடி நல்லா ஏத்திட்ட. போய் படு போ. போ. அப்போ நான் இதை மட்டும் எடுத்துக்கிட்டா? அதை வேணா எடுத்துன்னு போ. எடுத்துன்னு போ. பாத்து போ. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறானோ? செப்பல் எங்க போச்சு? அங்க இருக்குது. என்னடா? செருப்புடா. டேய், கால்ல போட்டு போடா. நல்ல ஐடியா. ஐயோ, நான் வேணா வரவா? ஸ்டெடி. பாத்து போடாப்பா. அப்பா முடியலடா அப்பா இவனுங்களை வச்சுக்கிட்டு. விடுங்க. அத்தை, அத்தை நீங்களா? அத்தை விட்டுருங்க அத்தை. அத்தை வேண்டாம் அத்தை, விட்டுருங்க அத்தை. அத்தை சொன்ன கேளுங்க. அத்தை வேண்டாம் அத்தை, விடுங்க. என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு அன்பானவங்க. ஒரு எறும்புக்கு கூட இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க. இப்போ கத்தி எடுத்துட்டு கொலை செய்யற அளவுக்கு வந்திருக்கீங்க. அந்த கொலைகாரனை கொல்லத்தான் செய்யணும். அத்தை சொன்ன கேளுங்க. வேண்டாம் அத்தை. அத்தை நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்.
அதுக்கு வந்து ஏன் இப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அத்தை? அவன் வேணும்னு வண்டி அடிச்சு கொலை செஞ்சான். ஏய், கைய விடு. இன்னைக்கு அவனை கொல்லாம விட மாட்டேன். விடு. அத்தை சொன்ன கேளுங்க அத்தை. சொல்றல சொல்றத அத்தை, கேளு. வேண்டாம் கைய விடு. அத்தை ப்ளீஸ் அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை யாராவது பார்த்த பெரிய பிரச்சனை ஆயிரும் அத்தை. வேண்டாம் அத்தை ப்ளீஸ் அத்தை ப்ளீஸ் நான் சொன்ன கேளுங்க. விட்டுரு வீரா. ப்ளீஸ் அத்தை கெஞ்சி கேக்குறேன், விடுங்க அத்தை, கிளம்புங்க.